ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க ஆப்பிள் ஏர்பாட்ஸ் 2 செகண்ட் ஜென்ரேஷனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோன் ஏர்பாட்ஸை வீடியோ அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரிஜினல் ஏர்பாட்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ எப்படி இருக்கு அண்ட் இதோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா இதை யூஸ் பண்ணிட்டேன், அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஏர்பாட்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மைக்குமே நான் யூஸ் பண்ண அளவுல வேற லெவல்ல நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆப்பிள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க அவங்களுடைய ஏர்பாட்ஸ் 2 செகண்ட் ஜெனரேஷனை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நான் க்ளோன் ஏர்பாட்ஸை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. பட் இருந்தாலுமே அதுல நான் வீடியோல சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உண்மையாவே நம்ம ஒரிஜினல் ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல் நம்மளுக்கு மறுபடியும் க்ளோன்ல கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் க்ளோன்ல இருந்து ஒரிஜினலுக்கு மாறும்போது உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் இந்த அளவு விலை அதிகமாக இருந்தாலும் இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற கம்ஃபர்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல நல்லாவே பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நீங்க ஏதாவது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, ஐபோன் யூஸ் பண்றீங்க, இல்லாட்டி மேக்புக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஏர்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல நல்லாவே சிங்க்ரனைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். கனெக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அதுல ஃபீலா இருந்தாலும் சரி, நல்லாவே நம்மளுக்கு இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கும் இது ஓகே அப்படின்னு சொல்ற அளவுல தான் இருக்கு. ஸோ இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால விலை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000ல இருந்து 80,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன்லேயே டைப் சி கேபிள் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி இப்போ ஏர்பாட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லைட்னிங் போர்ட் இருக்க ஏர்பாட்ஸ் தான். இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா டைப் சி இருக்க ஏர்பாட்ஸும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட்னிங் போர்ட் இருக்க ஏர்பாட்ஸ்ல பிரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால உங்களுக்கு இது ஒரு 70,000 75,000 பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த ஏர்பாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்து வைக்கிறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கும் இது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டாகவே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உண்மைக்குமே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கட்டாயம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதையும் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 1 வீக்காக நான் அந்த ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். உண்மைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த ஃபீச்சர்ஸை நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் ஏர்பாட்ஸ்ல தான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நல்லாவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்டாகவே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, குயிக் ரிவ்யூவையும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸில் மேலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்பாட்ஸ்ல 2 ஃபோட்டோ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸோட மேலே பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பிள் லோகோ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். 2 சைட்லையுமே இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதோட சீரியல் நம்பர் அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு போட்டு இதோட கேசிங்கை இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சீல் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ உங்களுக்காக ஒரு தடவை மறுபடியும் பாக்ஸில் எல்லாமே வச்சிருக்கோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்காது. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேப்பர் ஒர்க்ஸை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்பாட்ஸை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த டைம் இந்த ஏர்பாட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு லைட்னிங் டு அதுக்கு பிறகு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சில இருந்து டைப் சி கேபிளோடையும் இப்போ ஏர்பாட்ஸ் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண இந்த ஏர்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைப் சி கேபிள் லைட்னிங் போர்ட்ல தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பக்ஸலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சைஸஸில் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்மால் கொடுத்துருக்காங்க, அப்புறம் லார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர் டிப்ஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொலித்தீன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொலித்தீனை வந்து ஓப்பன் பண்ணலாம். பொலித்தீனை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏர்பாட்ஸை வெளியே எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சிம்பிளாக வந்து நம்மளுக்கு வந்து ஏர்பாட்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து நான் ஒரு 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏர்பாட் கேசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து பார்க்கலாம். அது வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேஷன் லைட் வந்து இருக்கும். அதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இந்த கேஸை நீங்கள் எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் மூலமாகவே இதை வந்து ஃபைன் பண்ணலாம். அப்ப இதுல ஒரு சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த சவுண்டுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த பட்டன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ஐபோனோட இந்த ஏர்பாட்ஸ் வந்து பே பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். சோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஏர்பாட்ஸ் கையில எடுத்தோனே பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடுல நம்மளுக்கு வந்து இதுல டச் சென்சர் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை வந்து நீங்க வந்து வால்யூம் அப் டவுன் பண்றதுக்கும் பிளே போஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டச்ல தான் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த டச் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வேற லெவல்ல நல்லாவே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வால்யூம் அப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வால்யூம் அப் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இந்த பட்டன்லயே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏர்பாட்ஸ் கையில எடுத்தோன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நல்ல ஒரு பில் குவாலிட்டியில வந்து கொடுத்திருப்பாங்க. காதுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும் போதும் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏர்பாட்ஸ்ல இதுல ஒரு சிப் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் H2 சிப்பை வந்து நம்மளுக்கு இந்த ஏர்பாட்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிப்னால நம்மளுக்கு ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணும்போது வேற லெவல்ல நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டுவல் ஃபார்மிங் மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்வெர்ட் ஃபேசிங் மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க. ஸ்கின் டிடெக்டர் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. மோஷன் டிடெக்டிங் அக்சலமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீச் டிடெக்டிங் அக்சலமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ் கொடுத்திருக்கனால நம்மளுக்கு இந்த ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ANC அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதா இருந்தாலும் சரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கால் பேசும்போதா இருந்தாலும் சரி இல்லைன்னா சாங்ஸ் கேட்கும் போதா இருந்தாலும் சரி வேற லெவல்ல நல்லாவே இந்த சென்சர் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீச்சை வந்து டிடெக்ட் பண்ற அக்சலமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க பேசும்போது நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த வால்யூம் வந்து டவுன் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு நீங்க பேசுறதை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு திருப்பி வால்யூம் அப் ஆகிறதுக்கான ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல உங்களுடைய ஹெட்டை வந்து ட்ராக் பண்றதுக்கான ஒரு சென்சரும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து ஹெட்டை எந்த பக்கம் திருப்புறீங்க அப்படிங்கறத இந்த ஏர்பாட்ஸ் வந்து ட்ராக் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வேற லெவல்ல நல்லாவே யூஸ் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பிராக்டிகலா இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபீல் உண்மையுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து யூஸ் பண்ணனால இந்த ஃபீலை வந்து சொல்றேன். இந்த சென்சர்ஸ் இதுல நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படிங்கறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது கூட நம்மளுக்கு வந்து டச் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கால் கட் பண்றதா இருந்தாலும் சரி பாட்டை பிளே பண்றதா இருந்தாலும் சரி போஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி வால்யூம் அப் டவுனா இருந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த டச் சென்சர்லயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஹார்டா நம்ம டச் பண்ணா மட்டும்தான் கால் வந்து கட் ஆகும். நம்ம ஜஸ்ட் வந்து கைப்பட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த டச் சென்சரா இருந்தாலுமே நம்மளுக்கு இதுல பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். உண்மைக்குமே கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து வீடியோவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணி நான் வீடியோவில் பேசும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். சரௌண்டிங்கில் என்ன ஒரு நாய்ஸ் இருந்தாலும் அந்த நாய்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ்லேருந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருந்தால் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையுமே ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. காதில் ஃபிக்ஸ் ஆகும் போதும் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகுது. எவ்வளோதான் தலை அசைஞ்சாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸ் வந்து கலரவே கலராது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் இது வேற லெவலில் நல்லாவே நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த இயர்
டிப்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இயர் டிப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்க இயர் டிப்ஸையும் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட், ஸ்வெட், அதுக்கு பிறகு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து காதுல வேப் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு வியர்வையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா தண்ணி படுது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இந்த ஏர்பாட்ஸ்க்கு எதுவுமே நடக்காது. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இதை கொஞ்சம் ஹார்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல கொடுத்துருக்க பேட்டரி அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோவை வந்து ஒரு தடவை நீங்க ஃபுல்லா 100% வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 ஹவர் வந்து கண்டினியூவா யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இதுல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர் வந்து உங்களுக்கு தாராளமா இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. உங்களுக்கு இதை வந்து மேக்ஸேஃபில் சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சார்ஜ் பண்ணிக்கொள்றதுக்கான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இதில் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர்பாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு கன்வர்சேஷன் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து யாரோடையாச்சும் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சாங்கில் வந்து வால்யூம் வந்து டவுன் ஆகும். டவுன் ஆகி நம்மளுக்கு வந்து அவங்க பேசுகிறது வந்து கேட்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்து பேசி முடித்ததுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த இடத்துல மறுபடியும் வால்யூம் வந்து அப் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஆடியோ வந்து நம்ம ஹெட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏர்பாட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா லைவ் லிசன் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஏர்பாட்ஸ் மூலமாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ஏர்பாட்ஸில் உங்களுக்கு நல்லாவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபைன் மை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏர்பாட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை ஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து இதை ஃபைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ க்ளோஸ்டாகவே இருக்குது அப்படின்னு ஷோ ஆகுது. ஏன்னா நம்மளுடைய ஏர்பாட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத்தில் நம்மளுக்கு 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால் பேசுறதுக்காக இருந்தாலும் சரி கனெக்டிவிட்டி உண்மைக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காலாக இருந்தாலும் நீங்கள் அவுட்டோரில் இருக்கும்போதும் நீங்கள் பேசுகிற கால் கிளியராக மற்றவங்களுக்கு கேட்குற அளவில் தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட இதில் கொடுத்துருக்க மைக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வேறு லெவலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி பார்த்த அளவில் எனக்கு உண்மைக்குமே இது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு நல்ல ஃபீச்சர்ஸை வந்து நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே உங்களுக்கும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணாதான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். க்ளோன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த அளவு ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அதில் இன்க்ளூட் ஆகி இருக்காது. இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்றதுக்கு கட்டாயம் ஒரிஜினலே தான் வாங்கணும். ஒரிஜினல் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க வந்து க்ளோன் வந்து வாங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு தூரம் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் இதில் ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் அவங்ககிட்ட பேசி இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யாராச்சும் ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஃபர்ஸ்டாவே நம்ம அப்லோட் பண்ணி இந்த க்ளோன் ஏர்பாட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரிஜினல் வாங்கினேன் அப்படின்னா கட்டாயம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரிஜினல் வாங்கிட்டோம், அதனால தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். உண்மைக்குமே வேற லெவலில் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless.